பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 31லிருந்து 41 வசனங்கள்லேருந்து. இதில் என்ன ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா, ஏசப்பா காற்றையும் கடலையும் அதட்டி, அதை என்ன பண்ணுறாரு, அதிகாரத்தோடு அதை அதட்டுறாரு. அப்படி அதட்டும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த காற்றும் சரி கடலும் சரி ரொம்ப சைலண்ட் ஆகி நார்மலாக இருக்குது. ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சீஷர்கள் கிட்ட ஏசப்பா கேட்குறார், ஏன் பயப்பட்டீங்க? ஏன் நீங்கள் விசுவாசிக்கல? உங்களுக்கு ஏன் விசுவாசம் குறைஞ்சது? காற்றையும் கடலையும் பார்த்து பெரிய புயலை பார்த்து உங்களுக்கு ஏன் பயம் வருது அப்படின்னு ஏசப்பா கேட்குறாரு. அதே தான் சீஷர்கள் கிட்ட கேட்ட ஏசப்பா இப்போ நம்ம கிட்டேயும் கேட்குறாரு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஈவன் அது பெரிய புயலாகவே இருந்தாலும் ஏன் நீ பயப்படுற? எதுக்காக நீ புலம்புற? எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க. ஏன்? அது இல்லை இது இல்லை அது இப்படி இது இப்படி ஏன் புலம்புற? அதை விடு. நீ என்கிட்ட வா, நீ என்கிட்ட கேளு, நான் அதை மாற்றி தரேன். நீ விசுவாசத்தோட நீ இருந்தாலே போதும், எல்லா பிரச்சனையும் மாறும். யோபு பாரு, அவன் ஃபுல்லாக ரொம்ப பயந்து 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 தான் தினமும் பலியிட்டாரு அப்படின்னு. ஸோ அவர் பலியிடுறது எதுக்காக அவர் பலியிட்டார்? பிள்ளைங்களுக்காக. பிள்ளைங்க ஏசப்பாக்கு விடாமல் எதுவும் செஞ்சிருவாங்களோ, அதனால என் பிள்ளைங்க இல்லாமல் போயிடுவாங்களோ, அந்த மாதிரி அவர் ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப பயந்ததுனால தான் அவர் பலியிடுறது அதெல்லாம் பண்ணார். கடைசியில் அவரே சொல்லியிருப்பார், நான் இப்படிலாம் பயந்தேன், கடைசி அதுவே எனக்கு நேரிட்டது அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். ஸோ பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, யோபு பயந்தான், அவன் வாழ்க்கையில் அவன் எதுக்காக பயந்தானோ அந்த காரியம் அப்படியே நடந்தது. அதே மாதிரி நம்ம நிறைய காரியங்களுக்கு பயப்படுவோம் இல்லையா? அப்படி பயப்படுறதை விட்டுட்டு விசுவாசத்தோட நம்ம இருப்போம். ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றுவார். ஏன்னா அவரு ஒரு அதிகாரத்தோட காற்றையும் கடலையும் அமைதலா இருன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல எல்லாமே நார்மல் ஆச்சு. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் அந்த புயலையும் ஏசப்பா அதிகாரத்தோட அவர் என்ன பண்ணுவாராம், அதை அதட்டி நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராம். அதனால ஓவர் திங்க் பண்ணி புலம்பி இப்படிலாம் பண்ணுறதை விட அவர் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு விசுவாசத்தோட நம்ம காத்திருப்போம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கணும். தேங்க்யூ.